நெல்லை மாநகரத்தில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பூலித்தேவருக்கு திருவுருவ வெண்கல சிலை அமைக்கப்பட வேண்டும் என பூலித்தேவர் மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லையில் நடந்த கூட்டத்திற்கு நிறுவன தலைவர் பவானிவேல் முருகன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் முத்தையத்தேவர், மாநில செயலாளர் பழனித்தேவர், மாநில துணைத் தலைவர் வசந்த் பாண்டியன், நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜா தேவர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் குண்டுமணி பாண்டியன், மாநில மாணவரணி செயலாளர் சின்னத்துரை, மகளிரணி நிர்வாகிகள் இசக்கியம்மாள், கோகிலா, சண்முகலட்சுமி மற்றும் திரளானோர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாமன்னர் பூலித்தேவர் பெயரையும், மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வேல்முருகன், புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர். புலித்தேவர் மக்கள் முன்னேற்றங்கள் சார்பாக இன்று மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நெல்லையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கியமான முடிவு எடுப்பதற்காகவும் தேவர் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இப்பொழுது ஒரு அரசியல் ஜுரம் அனைவருக்கும் வந்திருக்கின்றது. அதே போன்றுதான் முக்குளத்தூர் சமுதாயத்திலே முக்கிய அமைப்பாக புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தென் மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்றது. எங்கெல்லாம் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எங்கள் மக்களுக்காக புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் பணியாற்றி வருகிறது. பொய் வழக்குகளாகட்டும், பிசிஆர் வழக்குகளாகட்டும், அதையெல்லாம் எதிர்த்து எங்கள் மக்கள் உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டு வருகின்றோம். நெல்லை மாவட்டத்தில் நடந்து முடிந்த தேவர் ஜெயந்தியில் 5000க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி மிகப்பெரிய பால்குடம் நடத்தி வரும் நாங்கள் எங்கள் பசும்பொன் தேவர் ஐயா அவர்களுக்கு. இந்த மண்ணிலே முதலாக வீர முழக்கமிட்ட மாமன்னர் புலித்தேவர் அவருடைய பெயரை மாவட்ட ஆட்சித்தலைவர், நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சூட்ட வேண்டும் என்று புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சுதந்திரத்துக்காக போரிட்ட மாமன்னர் புலித்தேவர் சிலை நெல்லை மாவட்டத்தில் இல்லை. அவருடைய மணிமண்டபம் நெல்கட்டாஞ்சிகளில் மட்டும்தான் சிலை இருக்கின்றது. யாருக்கெல்லாமோ சிலை இருக்கின்றது. இந்த நாட்டிற்காக 17 முறை வீர் கொண்டு போர் புரிந்த மாமன்னருடைய சிலை அடையாளமாக நெல்லை மாவட்டத்தில் மாநகரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதேபோல் படித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்ற பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற பிசிஆர் சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு, மாநில அரசு ரத்து செய்வதற்கு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் கேட்டிருக்கின்றோம். அதேபோல் டிஎன்சி, டிஎன்டி என்ற சான்றிதழை எங்கள் சமூக மக்களுக்கு 2 சான்றிதழாக வழங்கப்படுகின்றது. அதை ஒற்றை சான்றிதழாக டிஎன்டி என்ற சான்றிதழை வழங்க வேண்டும். அதேபோல் மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய பெயரை சூட்டுவதற்கு எந்த அரசியல் கட்சி முன்வருகின்றதோ அந்த கட்சியை முழுமையாக ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தயாரிக்க என்பதை சொல்கின்றேன். அதேபோல் கள்ளர், மறவர், அகமுடையர் மன்னர்களின் பழங்காலத்து பொருட்களை தமிழக அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை ஒரு ரசீது வாரியாக தேவர் மக்களுக்கு, தேவரோட மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதேபோல் பிப்ரவரி மாதம் நெல்லையில் மிகப்பெரிய மாநாடு புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்த இருக்கின்றதையும் இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை இப்போது நடைபெறுகின்ற அரசாங்கம் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு பெரிய மதநல்லடக்கத்தை பேணி வருகின்றது. திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அசாதாரண சூழல் எல்லாம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதில் யார் பக்கம் தவறு, யார் பக்கம் தவறு இல்லை என்று சொல்ல முடியாது. இரு பக்கமும் அனுசரித்து சிக்கந்தர் மலை என்பது ஆண்டாண்டு காலம் இரு மக்களும் பின்னி பிணைந்து மத நல்லிணக்கத்தில் வாழ்ந்து வருகின்ற காலம். அதை சீர்குலைப்பதற்கு யார் முயற்சித்தாலும் அதை இரும்புகரம் கொண்டு இந்த அரசாங்கம் அடக்க வேண்டும். இதே போன்ற மத பிரச்சனைகள் தமிழகத்தில் எழாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றது. சட்ட ஒழுங்கை மிக நல்ல முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் போட வேண்டும். சில அதிகாரிகள்
தவறான நடவடிக்கைகள் சில மாவட்டங்கள் இருக்கின்றது. அந்த அதிகாரிகள் எல்லாம் தமிழக அரசு களையெடுக்க வேண்டும். ஒரு சாரா இல்லாமல் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து பணி செய்ய வேண்டும். காவல்துறைக்கு உரிய அறிவுரைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இயக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிலையான முடிவை பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கின்ற மாநில மாநாட்டில் முக்கிய முடிவுகளை அறிவிப்போம். எல்லாரும் ஒட்டுமொத்தமா அதாவது ஒட்டுமொத்தமா இணைக்கிறதுக்கு எதுவும் வழி சவுத்தம்னா நிறைய ஓட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா இணைக்கிறதுக்கான வழி இல்லைன்னா இத்தனை ஓட்டு தரணும் அப்படிங்கிறது சீட் தரணும் ஏதாவது கோரிக்கை. எங்களுடைய புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிலைப்பாடு எடப்பாடி தலைமையிலான அரசை கட்சியை முழுமையாக எதிர்க்கின்றோம். நாங்கள் ஒருபோதும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு ஆதரவளிக்க மாட்டோம். எடப்பாடி என்பவர் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கின்றார். தென் மாவட்டத்திலே எடப்பாடி தலைமையிலான அணியை தோற்கடிப்பதற்கு புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் களப்பணி ஆற்றும். அது யாருக்கு என்பதை பிப்ரவரி மாதம் நடைபெறுகின்ற மாநில மாநாட்டில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிடுவோம். முக்குளத்தூர் மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அதிமுக போன தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. 40-50க்கு மேற்பட்ட தொகையில் தோல்வியடைவதற்கு காரணம் முக்குளத்தூர் மக்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டு இப்ப செயல்படுகின்ற அரசாங்கமோ அரசியல் கட்சியோ முக்குளத்தூர் மக்களை அரவணைத்து எங்களை போன்ற முக்குளத்தூர் அமைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் தருகின்ற இயக்கத்திற்கு எங்களுடைய அதிமுக தவிர்த்து எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். சேர்ந்து அவங்களுக்கான வாக்குறுதியை காமிச்சு அதிகமான சீட் வாங்கினாங்க, சட்டமன்ற உறுப்பினர் போறாங்க. தனியா அமைப்புகளுக்குன்னு சொல்லி குலத்தூர் சமுதாயத்துக்கு எந்த அமைப்புகளுக்கும் எந்த கொடுத்தது கிடையாது. நாடக சமுதாயத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் எந்த சீட்டு கொடுக்குற ஆளுநர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அதாவது புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிலைப்பாடு இந்த மக்கள் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தீர்ப்பதற்கு முதன்மையாக இருக்கின்றோம். அதேபோல் மற்ற அமைப்புகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அமைப்பை தான் நம்ம கேட்க வேண்டும். ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இப்பொழுது இல்லை. அவரவர்கள் தனிப்பட்ட ஒரு குழுவாக சென்றுதான் ஒவ்வொரு தலைவர்களை சந்திக்கிறார்களே தவிர, ஆனால் வருங்காலத்தில் ஒருங்கிணைத்து முக்குளத்தூர் அமைப்பு செயல்படுமானால் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெறுவதற்கான தகுதி அனைத்து முக்குளத்தூர் அமைப்புகளுக்கு இருக்கின்றது என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொள்கிறேன். அண்ணன் தம்பி சண்டை ஒரு வீட்டுக்குள்ளே வருது மாமா. எனக்குமே எங்க அண்ணனுக்குமே சண்டை வாரம் வாரம் வரும். அது வர்றதான் போறதான் அதெல்லாம் பப்ளிக்ல பேசக்கூடாது. அவ்வளோ பொதுவான சமூக வலைதளங்கள் பேசுவதை தவிர்ப்பதற்கு இரு தலைவர்களை சேர்ந்த தொண்டர்களை அமைதிப்படுத்துவதற்கு அந்தந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் முயற்சிக்க வேண்டும். இது எங்களுடைய நிலைப்பாடு. யாரை விமர்சிப்பதற்கு இல்லை. நாங்கள் இரும் அண்ணன் தம்பிகள். அதை நான் வலுவாக பதிவு செய்து கொள்கிறேன். ஒரு நடிகர் என்கிற மோகம் தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமா இருக்கின்ற இந்த மோகம் கேரளாவில் கிடையாது. எல்லாரும் கட்சி ஆரம்பித்தவர்கள் எம்ஜிஆர் ஆக முடியாது, புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஆக முடியாது. இது ஒரு கத்துக்குட்டியான ஒரு நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றது. கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதிலே அவர்கள் தவறி விடுகிறார்கள். எத்தனையோ கூட்டங்கள் நடத்திருக்காங்க. இதோட ஒரு 6-7 கூட்டம் நடத்திருப்பாங்க. அனைத்து கூட்டங்களிலே வெற்றி கழகம் தோல்விதான் தலைவிருக்கின்றது. விஜய் அவருடைய அரசியல் 2026க்கு அப்புறம் அவருடைய அரசியல் நிலைமைகள் தெரியும். அவரை நம்பி செல்லுகிறவர்கள் காகித படைகள் செல்கின்றவர்களுக்கு சமம் என்பதை புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற நிலைப்பாடு. ஏன் என்று சொன்னால் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை தவிர்த்து தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சி அரசியல் நடத்த முடியாது. ஆனால் முத்துராமலிங்க தேவர்களை தவிர்த்து வெற்றி கழகம் அரசியல் நடத்துவதற்கு முயற்சிக்குமானால் தென் மாவட்டங்களில் வெற்றி கழகத்திற்கு எதிராக புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.